பிரச்சனை இருந்துச்சு. இது இருந்துருந்தாப்புல தூங்கி எழுந்திருக்கும் போது கழுத்து சேங்கிட்டா இருந்துச்சு. பக்கத்தில் ஆன்ட்டிக்கிட்ட சொன்னப்போ அந்த நேபல் ஆன்ட்டி வந்து கழுத்து ஊருக்கு பண்ணாங்க. அப்பயும் சரியாக வரல. நான் கவர்மெண்ட் கிளினிக்கு கூட்டிகிட்டு போனப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்ட்டு. அங்கே போனோன்னே 3 வாட்டி எக்ஸ்ரே எடுக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. அந்த பேக் போன் வந்து பெல்த்தோ எஸ்ஸில் இருந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, சர்தாம் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரினாக்கா கிரிட்டிக்கல், இது வந்து கேஸ் வந்து 2வது வந்திருக்கு இங்கே சர்தாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் அவங்க வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அப்படின்னு. வாட்டில் ஆக்டிங் பண்ணி நான் ப்ரே பண்ண பாஸ்டர் சொன்னார், நல்லா இருமா கவலைப்படாதீங்கன்னு. பாஸ்டர் ப்ரே பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றினாங்க. தண்ணி ஊற்றி முடிஞ்சோன்னே இந்த இடம் வந்து லெவல் கரெக்டாக வந்துருச்சு. நார்மலாக இருந்தாங்க. ஆனால் வலி எதுவுமே இல்லை. அப்புறம் நான் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பாஸ்டருக்கு சொல்லி ப்ரே பண்ண ஆண்டு பெரிய விடுதலை கொடுத்து இந்த நோயிலேருந்து அவங்கள வந்து விடுவிச்சார். இப்போ பேக் போன் வந்து இயேசு நாமத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. எந்த டாக்டரும் சொன்னாங்களோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு, அந்த டாக்டரே ஆப்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க திருப்பியும் ஃபாலோ அப் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஏசப்பா தான் பெரிய அற்புதம் செஞ்சுருக்காரு. Matthew 4:23. Jesus went throughout Galilee, teaching in their synagogues, proclaiming the good news of the kingdom, and healing every disease and sickness among the people. இனம், ஜாதி, மதம் இது பாராமல் எல்லாருக்கும் அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறவர். உங்களுடைய விடுதலை அருகிலாக இருக்கிறது. இயேசுவை கூப்பிடுங்க.